Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து learning and teaching. So இந்த subjectல we'll be seeing about topic. So இது வந்து teaching in diverse classroom and learning in and out of school. இந்த யூனிட்ல வருது. So learning and teachingல இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா. And also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And also bell button click பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம வந்து இன்னைக்கு learning and teaching இந்த சப்ஜெக்ட்ல we'll be discussing about the teaching in diverse classroom. So diverse classroomல எப்படி டீச் பண்றது அது வந்து யூனிட் 2 ல வர டாபிக் இது actually learning and teachingல it's in unit 2. So diverse classroom la teaching and what is a diverse classroom adha pathi nama discuss pannalam. Types of diversity in classroom. So eppadi vandu diverse classroom la nama teach pandrathu so adu varaiku discuss pannalam. So first diverse classroom na enna. So diverse na so variety nariya vidama irukkiradhu different ah irukkiradhu. So அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ டைவர்ஸ் கிளாஸ் ரூம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபர் in physical and psychological traits, socio-economic status and learning ability. So இதுதான் மெயின் இல்லையா. ஸோ அவங்களோட physically challenged குழந்தைங்களும் இருக்கலாம், ப்ளஸ் சைக்காலஜிக்கல் ட்ரெய்ட்ஸும் நிறைய வேரிடாக இருக்க குழந்தைங்க இருக்கலாம், மைண்ட் திங்கிங் லெவல் ஸ்கில்ஸ் இருக்கிறது அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அண்ட் அதாவது இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ், கிஃப்டட் இந்த மாதிரி சில்ட்ரன். அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் அதாவது அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட், அவங்க புவர், மிடில் கிளாஸ், ஸோ ரிச் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வர குழந்தைங்க இருக்கலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது இந்த சொசைட்டியில். அண்ட் லேர்னிங் எபிலிட்டிஸ். ஸோ ஒவ்வொருக்கும் ஏதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க, சில பேருக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், டிஸ்லெக்ஷியா அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வேரிட் அதை தான் டைவர்சிட்டி அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கிளாஸ் ரூமில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க கிளாஸ் ரூமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைவர்ஸ் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் கிளாஸ் ரூம். ஸோ என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி வேரியேஷன் ஆர் டைவர்சிட்டி இருக்கலாம் கிளாஸ் ரூம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வி ஹாவ் வேரிட் ரிலீஜன் இருக்குது, அண்ட் கேஸ்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்லேருந்து குழந்தைங்க வந்து படிப்பாங்க. ஸோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் மதர் டங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயே வந்து த மதர் டங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அவங்களோட தாய்மொழி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட கேஸ்ட் வேறையாக இருக்கும், வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ முஸ்லீம்ஸ்னால் தே வேர் புர்தா அண்ட் கேர்ள்ஸ் வந்து புர்தா போட்டுட்டு போவாங்க. அண்ட் ஆல்சோ சீக்ஸ் வந்து டர்பன் கட்டியிருப்பாங்க தலையில். ஸோ அது தவிர ஹிந்துஸ் வி வேர் விபூதி பூசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குழந்தைங்க வருவாங்க கிளாஸ் ரூமில். ஸோ ட்ரெஸ்ஸிங்லே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ எங்கேருந்து வராங்க அந்த மாதிரி நிறைய வேரி டைப்ஸ் ஆஃப் குழந்தைங்க வருவாங்க இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூமில். ஸோ அண்ட் ஆல்சோ செகண்ட் டைப் ஆஃப் டைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் ஆட்டிடியூட். காக்னிட்டிவ்னா மைண்டு சம்மந்தப்பட்டது இல்லையா. ஸோ மைண்ட் இந்த திங்கிங் ஸ்கில்ல இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஸோ கிஃப்டட் சில்ட்ரன் இருப்பாங்க, ஆவரேஜ் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காக்னிட்டிவ் மைண்ட் லெவலில் வேரிட் லெவலில் அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள டீல் பண்ணுறதும் ஒரு டீச்சருக்கு சேலஞ்சிங் டாஸ்க் தான் இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூமில். ஸோ இதில் வந்து இன்னொரு இது என்னென்னா ஒரு வேரிடு இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்னால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இது மட்டும் படித்தா போதும்னு ரெடி பண்ணி கொடுக்குறது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டீச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த கிஃப்டட் சில்ட்ரனோட எஜுகேஷன் பாதிக்கப்படலாம். ஏன்னா நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா ஸோ அதையும் வந்து நம்ம மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும்
சொல்லித்தர மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். அது ஒரு டீச்சர் தான் இதை டிசைன் பண்ணோம். காக்னிட்டிவ் ஆட்டிடியூடை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் லேர்னிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோட்டிவேஷன் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் எதை பொறுத்து எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எதனால பாதிக்கப்படுது ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபேமிலி என்வரான்மெண்ட்லேருந்து வராங்க. ஸோ அதை பொறுத்து அவங்களோட மோட்டிவேஷன் வந்து வேரி ஆகும். அவங்களோட காக்னிஷன் எப்படி இருக்குது, மைண்ட் திங்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது, அதை பொறுத்து வந்து மோட்டிவேஷன் டிஃபர் ஆகும். அண்ட் ஆட்டிடியூட், ஸோ அவங்க என்ன மாதிரியான ஆட்டிடியூட் வச்சுருக்காங்க இந்த ஸ்கூலை பற்றி, எஜுகேஷனை பற்றி, டீச்சரை பற்றி, ஸோ அதை பொறுத்தும் அவங்களோட மோட்டிவேஷன் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீச்சர் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய, இப்போ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நிறைய அவங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஃபேமிலியிலேருந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து பாதிக்கப்படுறதுனால கல்வியும் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து டீச்சராக நம்ம தான் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரியும் குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லோ காக்னிஷன் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்க குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம எப்படி சொல்லித்தர போகிறோம். ஸோ அவங்களையும் நம்ம வந்து இந்த டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து அவங்க வந்து இந்த ஸ்கூலில் அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க்லாம் சரியாக செஞ்சுட்டு வர மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லித்தர போகிறோம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஐசோலேட்டட் ஆயிடுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களையும் நம்ம வந்து சேர்த்து எப்படி சொல்லித்தர போகிறோம் இந்த டைவர்ஸ் கிளாஸ் ரூமில். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிசபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸில் இருக்க குழந்தைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் டிஃபிஷியன்சி, அதாவது ஃபோனாலஜிக்கல் டிஸார்டர். ஸோ அந்த ஸ்பீச்சில் பேச்சு வந்து சரியாக வராத குழந்தைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்ஸியா இருக்கிற குழந்தைங்க. அண்ட் டிஸ்கிரேஃபியானா ரைட்டிங்கில் வந்து பிரச்சனை இருக்க குழந்தைங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கால்குலியானா கம்ப்யூட்டேஷன் கணக்கு போடுறதுல வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைவர்ஸாக இருக்காங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் இது டைவர்சிட்டி தான் ஒரு கிளாஸ் ரூமில். ஸோ இது ஆஸ் அ டீச்சர் ட்ரெயினியாக வி மஸ்ட் நோட் இட் டவுன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டீச்சிங் மெத்தடை வந்து மாற்றணும். இந்த மாதிரி ஒரு டைவர்சிட்டி இருக்குது கிளாஸ் ரூமில் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டைவர்சிட்டி போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெய்த் அண்ட் ஐடியாஸ், ஸ்டூடெண்ட்ஸோட நம்பிக்கை. ஸோ அது ஃபேமிலியை பொறுத்து வேரி ஆகும் இல்லையா. அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட ஐடியாஸ், ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் தாட்டாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஒருத்தனத்தை பற்றின அவங்களோட புரிதலாக இருக்கலாம். அது வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாட்டோடு இருக்க குழந்தைங்கள நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இட்ஸ் குட். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸையும் ஃபெய்த்ஸையும் ஆஸ் அ டீச்சராக யூ மஸ்ட் நாட் நம்ம திணிக்கக்கூடாது. ஸோ டீச்சர்ஸோட ஐடியாஸ் அண்ட் ஃபெய்த்ஸை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்கள திணிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் தட் கிளாஸ் இஸ் டைவர்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டைவர்ஸான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ த டீச்சர் மஸ்ட் நாட் இம்போஸ் ஹிஸ் ஆர் ஹர் வியூ. ஸோ இப்போ வந்து பிளைண்டாக ஒரு குழந்தை நம்பலாம், ஒரு டீச்சர் சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு நம்பிக்கையோ நீங்கள் வந்து புகுத்துங்கன்னு அப்படின்னா அவங்க பிளைண்டாக நம்பலாம். ஆனால் இது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கும். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ ஆஸ் அ டீச்சராக நம்ம அதை பண்ணக்கூடாது. ஸோ த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறதுனால இந்த மாதிரி டீச்சர்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரோட இதை ரெஸ்பெக்டும், டீச்சரோட நம்பிக்கையோ ஐடியாவோ ரெஸ்பெக்ட் பண்ணும். அதே மாதிரி டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த், ஒரு ஐடியா இருக்குன்னா அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மியூச்சுவலாக. அதுதான் வந்து இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி இன் லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலில் எப்படி டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ரூரல்லேருந்து வர குழந்தைங்க அண்ட் ஆல்சோ அர்பன் ஏரியா, எந்த ஏரியாலேருந்து வராங்க, ஸோ அதை பொறுத்து வந்து லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து மிக்ஸ் ஆகவே மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ தே ரிமைண்ட் அஸ் செப்பரேட் குரூப்ஸாக தான் இருப்பாங்க.
அவங்க 2 பேரையும் நம்ம ஜாயின் பண்ணவே முடியாது, ஐலாண்ட் மாதிரி தனியாக தான் இருப்பாங்க. ஸோ இதனாலையும் வந்து லேர்னிங் பாதிக்கப்படலாம். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் டைவர்சிட்டி தான். அண்ட் அவேர்னஸ் அபவுட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். ஸோ இங்கே நிறைய கல்ச்சுரல் இருக்குது ஆக்சுவலாக இல்லையா. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ there must be awareness about this different types of culture. ஸோ இந்த அவேர்னஸ் கொண்டு வந்தால் தான் அந்த லேர்னிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக அவங்க அக்செப்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணும். இன்னொரு கல்ச்சரில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை தே மஸ்ட் ஆக்சுவலி அக்செப்ட் தெம் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் தெம். ஸோ தட் இஸ் த ஒன்லி வே இன் திஸ் டைப் ஆஃப் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ இந்த மாதிரி அப்போ தான் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த குழந்தைய, அந்த ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அவங்களோட கல்ச்சுரல் பேக்ரவுண்டை அப்படின்னா தான் அவங்க மியூச்சுவலி இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட. ஸோ அது வந்து ரிலீஜியஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ரேஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸை ஆஸ் அ டீச்சராக நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைனா தேவையில்லாத அந்த புல்லியிங், அப்யூஸ் பண்ணுறது இன்னொரு குழந்தைய, அதெல்லாம் வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். டாலரன்ஸ் அந்த சகிப்புத்தன்மை. ஸோ இது எப்படி நம்ம கொண்டு வர்றது இந்த டைவர்ஸ் கிளாஸ் ரூமில்? டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து வி மஸ்ட் இம்ப்ரூவ் திஸ். ஹவு அ டீச்சர் இஸ் த ஒன் ஹூ மஸ்ட் இம்ப்ரூவ் திஸ் டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இன் திஸ் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ வந்து இதுக்கு என்ன பண்ணுறது ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ குரூப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து குரூப்பாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஒரு சயின்ஸில் ஒரு இதை கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அவங்க சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷனால் அவங்க டாலரன்ஸ் லெவல் அண்ட் இன்னொரு குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட் இன் திஸ் டைப் ஆஃப் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து கொண்டு வரலாம் டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸை. அது தவிர குரூப் அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம். ஒரு குரூப் மாதிரி பிரித்து இவங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டுன்னு பண்ணும்போது அவங்க சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரூம் அண்ட் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ ஆஸ் அ வி மஸ்ட் நோ திஸ் டைவர்சிட்டி ஆஸ் அ டீச்சர் ட்ரெயினி ஒரு டீச்சராக. ஸோ அதுக்கான வந்து ஸ்டெப்ஸும் த டீச்சர் மஸ்ட் டேக். நெக்ஸ்ட்டு டீச்சிங் இன் அ டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா கிளாஸ்க்கும் இருக்க மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட தேவைகளும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கன்னு இப்போ முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகள் எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணுற மாதிரியாக இருக்கணும் நம்மளோட டீச்சிங். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம மேலே பார்த்த டைவர்சிட்டி எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து நார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் த இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி டிஃப்ரென்ஷியேட்டட் because the classroom is also diverse, right? So அதனால the instruction the teacher gives must also be differentiated. So இது எப்படிலாம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுக்குற கண்டென்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரணும். அவங்க சொல்லித்தர கண்டென்ட், ஸோ என்ன லேர்ன் பண்ண போகிறாங்க, என்ன கான்செப்டை நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் காட்டலாம். எப்படிலாம் வேறுபடுத்தலாம் நம்ம கண்டென்ட்டை வந்து வேறுபடுத்தி எப்படி சொல்லித்தரலான்னு பார்த்தீங்கன்னா டெமோ. ஸோ ஒரு டெமோ காமிக்கும்போது அந்த டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் எல்லா குழந்தைங்களும் கவனிப்பாங்க இல்லையா. ஸோ டெமோ மாதிரி நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். இல்லை ஏவி எய்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி விடலாம். அப்பயும் எல்லா குழந்தையும் இன்வால்வ் ஆகி படிப்பாங்க. அண்ட் லெக்சர் பண்ணலாம். ஸோ இல்லை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வேஸ் இருக்குது இந்த கண்டென்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட்டடாக டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு டீச்சர் தான் வந்து முடிவு பண்ணி சொல்லித்தரணும். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட்டிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ஸே இப்போ கண்டென்ட்டை எப்படி வேரி பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஸோ அடுத்து அந்த ப்ராசஸ் எப்படி அந்த லேர்னிங் ப்ராசஸே நம்ம வேறுபடுத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it can be done through workshop.
ஸோ இதில் வந்து நிறைய ரிஃப்ளெக்டிவ் டைப் ஆஃப் திங்கிங் டெவலப் ஆகும். ஸோ வந்து இது வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மெயினாக பிளான் பண்ணும் இந்த மாதிரியான, ஏன்னா ப்ராசஸே டிஃபர் ஆகும்போது we need the support of the school administration. ஒரு டீச்சர் வந்து தனியாக அதை பண்ண முடியாது. ஸோ வந்து டீச்சர் மஸ்ட் அரேஞ்ச் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒர்க் ஷாப் தனியாக நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய எல்லா செக்ஷன் குழந்தைங்களும் வந்து கலந்துக்கலாம் இல்லை ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி குரூப் லேர்னிங் கண்டக்ட் பண்ணலாம். லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து டிசைட் பண்ணி இது பண்ணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து லேர்னிங் ப்ராசஸ்க்கு கீழே வருது. ஸோ இந்த மாதிரி லேர்னிங்ஸ் ரிசோர்ஸ் சென்டர் அமைக்கும் போது ஸ்கூலுக்குள்ளே லேர்னிங் வந்து டெவலப் ஆகும். கிளாஸ் ரூமில் நீங்கள் உட்காந்து சொல்லித்தரதை விட இந்த மாதிரி ரிசோர்ஸ் ரூமில் வந்து நீங்கள் வந்து சொல்லித்தரும் போது அவங்களோட லேர்னிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ அண்டு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க குழந்தைங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். ஸோ இதுதான் வந்து இது பண்ணும்போது ஒரு சோஷியல் ஸ்கில் டெவலப் ஆகுது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கிளாஸ் ரூமை விட இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்மோனியோடு அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் எவால்வேட்டிங். ஸோ ப்ராசஸில் நீங்கள் என்ன கண்டென்ட் எடுக்க போகிறீங்க, அடுத்து ப்ராசஸ் எப்படி சொல்லித்தர போகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியா இவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா, எப்படி அசஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க. நார்மலாக ரைட்டிங் டெஸ்ட்டு தான் வைப்போம் நம்ம. ஸோ ரைட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் நிறைய ஃபிசிக்கலாக நிறைய டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் எவால்வேஷன் மெத்தடை கொஞ்சம் மாற்றி தான் அமைக்கணும். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ரிட்டன் டெஸ்ட்டு எக்ஸாமின் வைக்காமல் நீங்கள் வந்து எப்படி தனித்தன்மையாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ குவிஸ் மாதிரி வைக்கலாம். குவிஸ் மாதிரி வச்சு நம்ம அசஸ்மெண்ட் பண்ணலாம் படிச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இல்லைனா எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது அது மூலமாக ப்ராக்டிக்கலாக ஏதாவது வந்து செஞ்சுட்டு வர சொல்லலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ நம்ம காலேஜ் லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாவல் மெத்தட்ஸ். இது அந்த டீச்சர் தான் வந்து டிசைட் பண்ணும் எந்த மாதிரியான அந்த கிளாஸ் டைவர்ஸாக இருக்குது, ஸோ எந்த மெத்தட் சூட் ஆகும் அப்படின்றத டீச்சர் தான் டிசைட் பண்ணும். ஸோ அசைன்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் த டீச்சிங் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட் கமிங் டு த ப்ரிப்ரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் இன் டைவர்ஸ் கிளாஸ் ரூம். சரி, நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம், பட் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு தே மஸ்ட் பி ரெடி டு டீச் இன் அ டைவர்ஸ் கிளாஸ் ரூம் இல்லையா. ஸோ ஹவு வி கேன் மேக் தெம் ஆக்சுவலாக எப்படி வந்து அவங்கள ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக தான். டீச்சர் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறது அவங்களுக்கு. ஸோ அவங்க டீச்சராக இருக்கலாம், டீச்சர் ட்ரெயினியாக இருக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் ட்ரெயினிக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூம் போனால் எப்படி சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ த ப்ரொஃபஸர் ஆஃப் த காலேஜ் கேன் பி அ சூப்பர்வைசர். ஸோ அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த டீச்சருக்கோ டீச்சர் ட்ரைனிங்கோ எப்படி வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரது அப்படின்றத. ஸோ இது தவிர டெவலப் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, த ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அண்ட் த ஸ்கில் ஆஃப் கொஷனிங் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது டீச்சிங்கில். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இட் மஸ்ட் பி டெவலப்டு த்ரூ மைக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங் யூ ஆல் நோ. ஸோ இட் வில் பி ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன். கம்மியான டியூரேஷனில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரும்போது ஒவ்வொரு ஸ்கில்லும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க இந்த சூப்பர்வைசராக இருக்கவங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுப்போம். ஸோ அது மைக்ரோ டீச்சிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது, நீங்கள் பிளாக் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டிமுலஸ் வேரியேஷன் எப்படி இருக்குது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, உங்களோட க்ளோஷர் எப்படி இருக்குது ஒரு லெசனை முடிக்கும் போது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அப்பப்போ யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் அந்த எரர்ஸை மாற்றி அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் கடைசியாக தான் ஃபுல் லெசன் டீச்சிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் எல்லாமே மைக்ரோ டீச்சிங்னா கம்மியான கண்டென்ட்டை வந்து நீங்கள் சொல்லித்தர மாதிரி இருக்கும் கம்மியான குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே அந்த டீச்சர் எஜுகேஷன் அந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நடக்கும். ஸோ இது எல்லாமே மேக்கிங் யூ ரெடி ஃபார் த டைவர்ஸ் கிளாஸ் ரூம். அந்த வேரி டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க.
அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் த சூப்பர்வைசர் வில் பி கிவிங் யூ ஃபீட்பேக் அண்ட் ஆல்சோ அப்சர்வ் த பியர் டீச்சிங். ஸோ உங்களுக்கு கூட படிக்கிறவங்க டீச்சர் ட்ரைனிங் எப்படி சொல்லித்தராங்க அதை அப்சர்வ் பண்ணுறது மூலமாலும் நீங்கள் உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நிறைய வந்து தே மஸ்ட் விசிட் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸாக இருக்கலாம், இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ஸு, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், எந்த ஸ்கூலாக வேணாலும் இருக்கலாம், மற்ற எந்த இன்ஸ்டியூஷனாலும் நீங்கள் போய் வந்து விசிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி வெரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தந்தால் இவங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த விஷனை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால என்ன மாதிரியான டெக்னிக் அங்கே யூஸ் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லித்தரதுக்கு என்ன அந்த டீச்சர் வந்து டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு புரிதலை கொண்டு வரும், எக்ஸ்போஷரை கொண்டு வரும். அதனால நீங்கள் வந்து ஒரு டீச்சர் எப்படி டெக்னிக்கையே நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ அது தவிர சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் கன்சர்ன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்டில் வந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும் இந்த சோஷியல் கன்சர்ன். ஒரு குழந்தைக்கு மேலே உங்களுக்கு ஆஸ் அ டீச்சர் ட்ரெயினியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு நம்ம வந்து சொல்லித்தர முடியும். ஸோ எப்படி இதை டெவலப் பண்ணுறது டீச்சர்ஸ்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, விசிட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி விசிட் பண்ணுற மாதிரி ஸ்லம் ஏரியாஸ், அதுக்கப்புறம் வில்லேஜஸ், ஸோ இந்த மாதிரியும் விசிட் பண்ணும். ஹவு த சில்ட்ரன் ஆர் தேர் இன் தட் வில்லேஜ் ஆர் ஸ்லம் ஏரியாலன்னு வந்து அந்த டீச்சர் விசிட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ அவங்கள வந்து பற்றின ஒரு புரிதல் வரும். ஸோ இது வந்து தட் விசிட் கிவ்ஸ் தெம் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லித்தரலாம், குட் ஹெல்த்தாக இருக்கலாம், பேலன்ஸ் டயட் பற்றி. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ பர்சனல் ஹைஜீன் அண்ட் ஆல்சோ அதர் சோஷியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து டீச்சரே வந்து தயாராகிடுவாங்க இந்த மாதிரி ஒரு விசிட் இருக்கும்போது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க டு டீச் த டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனால அவங்க நிறைய டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய விசிட் பண்ணும்போது. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் டு டீச் இன் அ diverse classroom. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.